எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் கூப்பிட்டீங்களா? வாக்கண்ணே உட்காரு. இல்லை சார், அங்கே ஷூட் போயிட்டுருக்கு. டைரக்டர் சார் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அட உட்காருமா. இல்லை சார். என்னம்மா, யார் ஃபோனில்? இது டைரக்டர் சார் கால் பண்ணுறாரு. சாரா? ஐயோ அண்ணே, சாருங்க அண்ணே, சாருங்க அண்ணே, சாருங்க அண்ணே, என்னால் தாங்கிக்க முடியலண்ணே. சாருன்னு சொல்றியே, ஒரு காலத்தில் சோறுன்னு என் ஆஃபீஸ் வாசல்லேருந்து நின்னான். வாடா, ஆஃபீஸ் வாசல் இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறான்னு சொன்னேன். இப்போ நீ வந்து அவனை சாருன்னு சொல்கிற. அம்மா சார், உன்னை எதுக்காக கூப்பிட்டாரு தெரியுமா? 3 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் பண்ணுறாரு. நல்ல ஹீரோயினை உன்னை செலக்ட் பண்ண பாரதின்னு சொன்னார். என் படமா அது? சூப்பராக உன்னை செலக்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் பார்வை உன் மேலே பட்டுருச்சு, அதனால உன்னை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. நீ என்னமோ அவனை சாரு மோருன்னு கூப்பிட்டு இருக்க. சை. பிரேக்னு சொன்னானுங்க, பிரேக் பிடிக்க ராலி மாதிரி பிச்சுட்டு போயிட்டானுங்க. வெட்டி முறிச்சுட்டானுங்க, கொட்டிட்டு இருக்கானுங்க. ஒரு கேமராமேனை வந்து சாப்பிட்டீங்களா கேட்டானா? அந்த நரம்பு இருக்கிறான் பாத்தியா, கேரவன நல்லா கொட்டிட்டு இருப்பான். வந்தோடனே அங்கு கேமராவை இங்க கேமரா வைப்பா, புடிங்க மாதிரி. ஆமா சார். எங்க சார் வைக்கலாம்? போய் மார்வாடி கடையில வை. மறுபடியுமா சார்? டேய் பிச்சிருவேன். ஏன் சார் சாப்பிடலையா? டேய் கொலவெறியில இருக்கிற. சிக்கன் பிரியாணி நல்லா இருந்துச்சு சார். பசி வேற குடல. என்ன மழை வர மாதிரி இருக்கு? டேய் வாடை, கல்லையில தேங்காய் மஞ்சளோட ஏத்திட்டு எங்கடா போற? பாகம் 2. என்னது பாகம் 2வா? சிங்கம் 2, சாமி 2, பாகுபலி 2, ஏன் கேஜிஎஃப் 2 இருக்கும்போது யோகி பாபு 2 இருக்க கூடாதா? யோகி பாபு 2வா? தாடி வச்சவனா டிஆர், கண்ணாடி போட்டவனா ரஜினிகாந்த், கொஞ்சம் மைத்த வளர்த்தா நீ யோகி பாபு 2 ஆயிருவியோ? அவரே இப்பதான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டு இருக்காரு, அவருக்கே நீ ஆப்பைக்கு பாக்குறியா? டேய் புதுசா 4 தடவை போட்டுட்டேன். டேய் நான் உன்னை கேட்டேன். ஆமா 40 கதை கேட்டேன். இந்த கதை தான் பிடிச்சிருக்கு. ஓ ஆட மஞ்சி தலையா, கூட்டத்துல நின்னு கையாட்டுருக்கு 40 கதை கேட்டியா? ஏண்டா அவன் காலையில இருந்து சாப்பிடாம வயிறஞ்சிட்டு இருக்கிற? ஏண்டா டேய் நம்ம சாப்பாடு நினைக்க போச்சு. அந்த முடி பிச்சிரு போடா. டேய் அந்த நரமகட்ட சொல்லு, நான் போய் நல்ல யூனிட்ல சாப்பிட்டு வரேன்னு. அவனையே போய் திங்க சொல்லு. அவன் எவ்வளவுக்குமா படம் எடுக்கிறான்? 3 கோடி ரூபாய்க்கு படம் பண்றாரு அண்ணன். அவன் 1/2 கோடி கூட தாண்டாது. அவனுக்கு போய் நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. யோசிமா, இன்னைக்கு யாரெல்லாம் முன்னணி நட்சத்திரங்களா இருக்காங்களோ எல்லாமே அண்ணனால உருவானவங்க. அவரு பார்வை உன் மேல பட்டுச்சுன்னா நீ சினிமால சொயின்னு பிறந்தரலாம். அது தெரிஞ்சுக்கோ. பேர் வச்சிருக்க நம்பர் கழுமரம். உன்னை ஏத்தி கழுமரத்தில் சொருகாம விட மாட்டவனா அவன் நம்பிட்டு இருக்காத. ஒரு அக்ரிமெண்ட்லயே கையெழுத்து போட்டியா? இல்லை சார். ஒத்த ரூபா வாங்கியிருக்கியா? 5 பைசா தர மாட்டா, தேராது, பாத்துக்கோ. அண்ணன் நம்பு, உன் லைஃப் நல்லா இருக்கும். இந்த பக்கமா வந்து சேரு, எல்லாம் உனக்கு நல்லபடியா நடக்கும். சார் உட்காரு கண்ணு உட்காரு. அட உட்காருமா. அவனுக்கு போய் மரியாதை கொடுத்துட்டு அட என்னன்னா இது? திறந்த வீட்டில் ஏதாவது வந்து பூதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து நிற்கிறான். இதெல்லாம் நீங்க கொடுக்குற இடம்னே. சார் அங்கே வேலை போயிட்டு இருக்கு சார். இப்போ செய்யி, உன்னை யார் வேணான்றா? ஐயா அடிச்சு துரத்துக்கினே. சார் முகிலா, சார் இந்த நாயத்துக்கு வெளியே போடுறான். இதை வந்துட்டேன் சார். லைட்டு போயிட்டு இருக்கு சார். நிம்மதியாக ஒரு ஃபோன் பேச விட்றானுங்களா? இவன் எப்போ உள்ள பூந்தான்? சார் வாங்க சார், முதல்ல கீழே இறங்குங்க சார். விடுங்க சார். என்ன சார் மூடு தெரியாம வந்து பேசிக்கிட்டு? ஈரணி வந்தா தான் சார் சாப்பிட்டு எடுக்க முடியும். இங்க கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்களே பேசுங்க, இங்க இருந்தா பைத்தியம் முடிச்சிடும். தெரியாதா? அப்புறம் எப்படியா நீ படத்தை எடுத்து முடிப்ப? கேமராமேன் ஒரு நிமிஷம். யோ என்னையா பதில் பேசிக்கிட்டு இருக்க? சினிமானா அப்படி இப்படி தான் இருக்கும். அப்படி இப்படின்னா அப்படி இப்படி பண்ணிடுறாங்க. இதெல்லாம் எப்படியா நீ படம் பண்ண போற? ஏங்க நம்மள நம்பி தாங்க அவங்க பணத்தை போடுறாங்க. ஏண்டா தோத்துறானா? என்ன சார் இதெல்லாம் எப்படி? உன்னை அவனை தொட்டு விடுறான்னு சொன்னேன். இல்ல சார், அது வந்து அவள ஒரு ஆளடா. யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பசங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு ஏதோ படம் ஒண்ணு எடுத்துட்டு இருக்காங்க, அதுல நந்தி மாதிரி வந்து நின்று இருக்க. ஒன்னாலதான்யா, உன்ன மாதிரி ஒருத்தனாலதான் என் மொத்த சினிமாக்கு கெட்ட பேரு. ஏயா நீ எல்லாம் பெரிய மனுஷன், வெளியே சொல்லிக்காத. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இங்க என்ன ஆட்டிங்க வந்துட்டீங்க? என்னையா தெரியும் என்ன பத்தி உனக்கு? இன்னும் 5 நிமிஷத்துல சினிமா விட்டு உன்னை தூக்குறேன்டா. பாருடா. நான் இப்பவே தூக்குறேன்.
போய் வெளியில கேளு நான் யாருன்னு தெரியும். நான் வாங்க சார். ஏய் வாடா. சார் ஆடி. எந்த பொம்மனை கூட்டு வர நான் பாக்குறேன். கிடக்குறான் சார். அவனுக்கு டைரக்ஷன் பண்ண தெரியல, நான் ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீங்க கிளம்புங்க சார். ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க. சரி சரி, ஒரு ப்ரொடியூசர் ஆஃபீஸ்லையும் வீட்லையும் வேலை பார்த்துட்டு அங்கேயே தங்க சொல்லிட்டாரு. நான் என்னை பார்த்துக்கிறேன்டா, நீ உன்னை பார்த்துக்க. உனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்கிறேன்டா. எத்தனை நாள் தான் பட்டினியாகவே கிடக்குறது. ஒரு நாய் தொலைஞ்சிருச்சு. இந்த நாயும் தொலைஞ்சிருச்சுன்னா அந்த வெங்காயத்தோடெல்லாம் கொண்டு வந்து இங்கே இறக்கிடலாம். ஹலோ ஹலோ, முருகண்ணா முருகண்ணா. ஏன்பா நீ வெட்டியா தானே வீட்டை சுத்திக்கிட்டு கிடக்குற? அவர் வேலைக்கு போற மனுஷன் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவரை போய் கூப்பிட்டுட்டு இருக்கிற. ப்ரொடியூசர் ஆஃபீஸுக்கு வேலைக்கு செல்கிறான். அங்கு சேதே சேதே வரமா அம்மா. இங்க வா. எத்தனை நேரம் உன்னை கூப்பிடுறதே? நீ கொடுத்த அட்வான்ஸ் இந்த மாசத்தோட முடியுது. என்ன ஐடியால இருக்க? அம்மா வெளியில கேட்டிருக்கிறம்மா, தந்துடுற வாங்கிட்டு வந்து. லட்சுமி வெங்காயத்தெல்லாம் கொட்டி வச்சுக்க போறாளாம். நீ வேற இடம் பார்த்து கிளம்பு. வாடகை கொடுக்காம சும்மா சுண்டு சுண்டு படுத்துக்கிட்டு. சரிங்கம்மா. இந்த அந்த பாத்ரூமை கொஞ்சம் பாரு. தண்ணி ஊத்து ஊத்துன்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்க. நீயாச்சும் அந்த பாத்ரூமை கழுவி விட்டுட்டு போ. யார கேட்டாலும் 1000 கொடு 500 கொடுன்னுட்டு இருக்கானுங்க. நீயே பண்ணிடு. சரிம்மா பண்ணி விடுறேன். வச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம். அம்மா சொல்லுமா. நல்லா இருக்கியா சாமி? நல்லா இருக்கிறோம்மா. வெயில்ல எங்கேயும் சுத்தாத. எங்கேயும் போறதில்ல சாமி. நீயே எங்கேயும் போகாத. நான் சாப்பிட்டோம்மா. நீ சாப்பிட்டியா? சாமி நீ சாப்பிட்டியா? என்ன விடியா? எப்பயா என்ன பார்க்க வர? வரோம்மா, எல்லாம் முடிஞ்ச உடனே வரேன்.
ஒரு நாய் தொலைஞ்சிருச்சு. இந்த நாய் தொலைஞ்சிருச்சுன்னா அந்த வெங்காயலோடெல்லாம் கொண்டு வந்து இங்கே இறக்கிடலாம். நீ கொடுத்த அட்வான்ஸ் இந்த மாசத்தோட முடியுது. என்ன ஐடியால இருக்க? சொல்றா கட்டரும்பு. ஹலோ சேது, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. ம். புருடி சட்டை உன்னை பத்தி நல்ல விதமா சொல்லி வச்சிருக்கேன். அவர் உன்னை பார்க்கணும்னு இருக்காரு. சரியா 12 மணிக்கு அவர் வீட்டுக்கு வந்துரு. சரிடா. அவர் தங்கச்சிட்டு கிளம்பிடுவாரு. நான் இங்கதான் இருக்கேன். மறக்காம 10 சரிடா. மணிக்கு கரெக்டா வந்துரு. வீடு எங்கடா இருக்கு? வெஸ்ட் மாம்பலத்துல காந்தி தெரு நம்பர் 130. பாக்குறேன்டா, போய் கண்டிப்பா வந்து பாக்குறேன்டா. வச்சிடுறேன். சேதே, அம்மா, எங்க கிளம்பிட்ட? அம்மா, முக்கியமான வேலையா போறோம்மா. ஈபில பணம் கட்டணும். இன்னைக்கு கடைசி நாள். அம்மா, நம்ம கட்டரும்பு ஒரு சினிமா கம்பெனி சொல்லி இருக்கிறானுமா. ப்ரொடியூசரை பார்த்து கதை சொல்லலான்னு போறோம்மா. அது என்னமோ அப்புறம் பாத்துக்க. அவன் வந்தான்னா கட்டையை புடிங்கிட்டு போயிடுவான். இந்தா காடுக்குள்ள காசு இருக்கு. அப்புறம் அம்மா, இந்த ரேஷன் கடையில அரிசி போடுறாங்க. வரும்போது அதையும் வாங்கிட்டு வந்துரு. 12 மணிக்குள்ள வர சொல்லி இருக்கிறாங்கம்மா. 12 மணிக்கு மூடிடுவாங்க. அதுக்குள்ள வந்துடலாம் போ. சினிமான்னு ஏன் தான் பைத்தியம் முடிச்சு நாளையுதுங்களோ. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.